ஒவ்வொன்றாக லிஸ்டில் டிக் அடித்துக் கொண்டே வந்தார் டாக்டர் செந்தில்குமார். பார்த்து கொண்டிருந்த பரமசிவம் பதறி போனார். என்ன டாக்டர், ஏதோ மளிகை சாமான் லிஸ்டுக்கு ஓகே சொல்ற மாதிரி எல்லா டெஸ்டும் எடுக்க சொல்லி எழுதி கொடுக்குறீங்க, பதறி போகுதுல்ல என்றார் டெஸ்டுக்கு ஆகும் செலவை மனதுக்குள் நினைத்து கொண்டு. டாக்டர் சிரித்தபடியே சொன்னார், வயசாச்சுல்ல, பிரச்சனை இருக்கும், அது என்னன்னு தெரிஞ்சாத்தானே மருந்து எழுத முடியும். டாக்டரை விட்டு வெளியே வந்தார். முகம் தொங்கி போயிருந்தது. ச்சே, இந்த மாசமும் பட்ஜெட்ல துண்டு விழும் போல இருக்கே. கடன் இல்லாம ஒரு மாசமும் கழிக்க முடியாதா? கண்ணீர் சிந்தாத குறையாக வீடு வந்தார். டாக்டரிடம் டெஸ்டுக்கு கூட்டி போன பேரனுக்கு புரிந்தது தாத்தாவின் தவிப்பு. பணம்னா பணம் கூட வாயை திறக்குமாமே. இன்னும் எத்தனை நாள்ல இது பணமா விழப்போகுதோ தெரியல. பர்சில் இருந்து காசை எடுக்கணும்னா கசக்குமே மனுஷனுக்கு, நினைத்து கொண்டான் பேரன். இருவரும் வீடு வந்தார்கள். ஓவர் ஹெட் டேங்குக்கு தண்ணி ஏத்தணும், மோட்டர் போடு என்றார் பரமசிவம். சுவிட்ச் போட்டதும் முதலில் கிர் என சத்தம் விட்டுவிட்டு உயிங் என்ற ஒரு சப்தத்தோடு சப்த நாடியும் அடங்க நின்று போனது மோட்டார். போச்சு, இதுக்கும் வேற தண்டம் ஆழணுமா? பிளம்பர் ரங்கநாதனை கூப்பிடு, என்னன்னு பாக்கட்டும். இனி அவனுக்கு வேற சர்வீஸ் சார்ஜ். புலம்ப தொடங்கினார் பரமசிவம். பேரன் தொடர்ந்தான். தாத்தா, மோட்டார் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. 1 வருஷம்தான் கேரண்டின்னா. 2 வருஷம் வந்ததே பெருசு. காசு போட்டு வாங்கி வந்த மோட்டருக்கு கூட 1 வருஷம் 2 வருஷம் தான் கேரண்டி. 10 பைசா செலவில்லாம வாங்கிட்டு வந்த இந்த மனுஷ ஜென்மத்துக்கு கேரண்டிலாம் இல்ல. இது வரைக்கும் உழைச்சதே பெருசு. நீ தான் 70 தாண்டிட்டியே, அப்புறம் என்ன டெஸ்டுக்கு காசு கொடுக்க சொன்னங்கிற? கடவுள் என்னைக்காவது கேட்டதுண்டா? ரங்கநாதன் வந்தா இதத்தான் சொல்லுவார். கேரண்டி பீரியடு முடிஞ்சு போச்சு, செக்கப்புங்கிறது சர்வீஸ் பண்ற மாதிரி. சொனங்காம பண்ணா இன்னும் 2-3 வருஷம் ஓடலாம், அப்புறம் இஷ்டம் என்றான். பேரக்குழந்தையின் வார்த்தையில் கடவுளை கண்டார் பரமசிவம். படித்ததில் பிடித்தது.